Assalamualaikum all, welcome back to my channel Ami Time Pass. நோன்பு காலங்களில் இஃப்தார் நேரத்தில் சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட் ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு மிச்சம் திங்ஸ் தேவையில்லை, ரெண்டு திங்ஸ் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சு கொள்ளையிலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்லி இருந்துச்சு. வீடியோ கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான திங்ஸ் நான் 4 யோகட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட கூட வேணும்டா இன்னும் எக்ஸ்ட்ரா யோகட் எடுத்துக்கொள்ளும். க்ளீனான பவுல் ஒன்றில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற யோகட்டை எட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய டெசர்ட் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். நீங்கள் இஃப்தாருக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் மார்னிங்கே செஞ்சு யோகட்டை செட் ஆக வைங்க. அப்போ தான் மேலால் ஜெல்லி ஊற்றக்குள்ள அதை 3 இல்லாட்டி 4 ஹவர்ஸ் மாதிரி அதையும் செட் பண்ண வைக்கணும். இன்னொரு டிஷ் ஒன்றில் நான் மோத்தா பிராண்டை ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ராபெரி எடுத்த ரெட் கலர் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஈக்கும்ன்றதால ஜெல்லி செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் அந்த பாக்ஸ்லேயே போட்டிக்கும். ஆனால் 500 ml வாட்டர் எட் பண்ண சொல்லியிருந்து நான் ஒரு 250 ml மாதிரி தான் வாட்டர் எட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் தான் எட் பண்ணிக்கொள்ளணும். எட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க, பவுடர் நல்லா கரையும் வரைக்கும். அதோட நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஜெல்லி மிக்ஸை யோகட்டோடு எட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் மாதிரி எடுத்து வைங்க, மேலே டெசர்ட்டுக்கு மேலால் ஊற்றுறதுக்கு. மற்றதெல்லாம் யோகட்டோடு எட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி கொள்ளைய மேலும் அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். இதோட 6-7 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ் கொஞ்சம் புளித்தன்மை இருக்கிறதால சுகர் எட் பண்ணால் கணக்காக வரும் டேஸ்டெல்லாம். அதோடு நான் இதை சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன கப்பில் ஊற்றி கொண்டேன். உங்களுக்கு மேலால் ஜெல்லி தேவையில்லைண்டா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளையிலும். ஃபுல்லாகவே நீங்கள் இதிலே ஜெல்லி எட் பண்ணி ஃபுல்லாகவே ஊற்றி வச்சலாம். ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் மாதிரி செட்டாக வச்சணும். பாருங்க, நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அது மேலால் வர நீங்கள் ஜெல்லி மிக்ஸ் ஊற்றலாட்டி மேலால் வர நிறைய ஸ்பூன் உண்டால இல்லாமல் ஆயிக்கோங்க. அப்போ நல்லா பெர்ஃபெக்டாக கிளியராக வரும். உங்களுக்கு ஜெல்லி மிக்ஸ் ஊற்றணும்டா ஒரு ஸ்பூன் ஒன்றை வச்சு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஜெல்லியை கொஞ்சமாக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் எட் பண்ணி இதுக்கு மேலால் ஊற்றிக்கோங்க கணக்கான மாதிரி. உண்மையிலேயுமே நல்ல டேஸ்டான டெசர்ட் ஒன்று தான், ஒருக்க சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தர பெரிய சப்போர்ட்ன்றால தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் காவலால்.